எதுக்கு இந்த கிளாப் அப்படின்னா உண்மையாவே ஒரு ஷார்ட் பீரியட்ல, அதாவது ஒரு 7-8 நாள்ல இன்னைக்கு எத்தனை ரவுண்டு ஓடுனீங்க இன்னைக்கு? இல்லை நான் கேட்கல. 15 ரவுண்டு ஓடி இருக்கீங்க. வந்த புதுசுல 4-5 ரவுண்டு. சில பேர் உண்மையாக வந்த புதுசுல 6 ரவுண்டு நிற்காம ஓடுனீங்க. ஆனால் சில பேர் 3 ரவுண்டு 4 ரவுண்டு ஓடாத நீங்கள் கூட இன்னைக்கு 15 ரவுண்டு ஓடி இருக்கீங்க. ஓகேங்களா? நான் இப்பயும் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் நல்லா வரணும் அப்படின்னா, ரோப் நல்லா ஏறணும்னா ரன்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரன்னிங் ஃபோக்கஸ் பண்ணாவே ரன்னிங் லாங் ஜம்ப் தானாக வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னிலேருந்து கணக்கு பண்ணால் 30 நாளில் உங்களுக்கு ஃபிசிக்கல் வரும். எத்தனை நாளில்? இன்னைக்கு ஒரு நாள் மைனஸ் பண்ணுறேன். அப்போ மீதி எத்தனை நாள் இருக்கு? 29 நாள் தான் இருக்கு. ரிசல்ட் இன்னிலேருந்து 9 நாளாக ரிசல்ட் வரும். இன்னிலேருந்து 9 நாளைக்குள்ள ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுலேருந்து கரெக்டாக 20 நாளில் என்ன ஆகும்? பிசிக்கல் வந்துடும். அப்போ 29 நாள் தான் நீ உழைக்க போற. புரிதலையா? இந்த வருஷமாவது, இந்த 2026 தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொல்லுவாங்க, இந்த பொங்கலாவது கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு சிறப்பான பொங்கலாக ஓகேவா இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பாஸ் பண்ணிட்டு 24 மார்க்கு உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவ்வளோ மார்க்கு 70 கொஸ்டினில் 62-63 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்கீங்க. இவ்வளோ நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. கன்ஃபார்மாக யூனிஃபார்ம் போட போகிறது உறுதி, சிங்கத்தை தலையில் வைக்க போகிறது உறுதி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தப்பு மட்டும் பண்ணுறாத, முடியும்னு நினச்சிடாத. ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு மணி நேரம் முக்கியம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு பெற்றவங்களும் இந்த வாட்டி ஏமாத்திராதீங்க. கனவோடு இருப்பாங்க. ஏன்னா நீ சொல்லியிருப்ப இவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு சொல்லியிருப்ப. இந்த வருஷமாவது நம்பிக்கையோடு இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டுருவான் என் தம்பி. அதாவது இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சாவே உன் குடும்பத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீ செலக்ட் ஆகிட்டனா உன் ஊருக்கு நீ தான் ரோல் மாடல். நீ செலக்ட் ஆகிட்டனா உங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு முதல்ல ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சிட்டா அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு தருணத்தை கொடுக்கறது இரவு பகலாக உட்காந்து படித்து இவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த 24 மார்க் போட்டால் கண்டிப்பாக 200% வேலை உறுதி. இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை. ஏன் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஷார்ட் பீரியடில் வந்து ஃபிசிக்கல் வைக்க போகிறாங்க, எலெக்ஷன் வரப்போதால. அதனால வந்து நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தவங்களாம் கண்டிப்பாக ரோப் ஏற மாட்டாங்க, லாங் ஜம்ப் பண்ண மாட்டாங்க, மார்க் கம்மியாகும். நீ நல்ல ஃபுல் மார்க் போட்டால் உனக்கு போஸ்டிங் உறுதி. கண்டிப்பாக இந்த வருஷம் யூனிஃபார்ம் போட்டுடலாமா? இல்லை கேட்கலையே. நீ இன்னும் கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணால் 24 மார்க் போட்டுருவேன்னு நம்பிக்கை உன் மேல் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏன் நிறைய பேர் வந்து சில நேரத்தில் நம்பிக்கை விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா, அதாவது இந்த பெயின் வரும்போது தன்னம்பிக்கை தானாக குறையுது. வலி வரும்போது தானே வாழ்க்கை உயரும். வலிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். வலியா வாழ்க்கையான்னு சொல்ல, வலியை வந்து பொருட்படுத்தாத. வாழ்க்கை தான் முக்கியம். வீண் பண்ணுறாதீங்க. இப்போ நேராக எழுந்து போய் கிரவுண்ட்லேருந்து போயிட்டு புஷ்அப்பு, ஃபுல் அப்ஸ், லேடரு, லாங் ஜம்ப் எல்லா ஒர்க்கிட்டும் அங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ரெடி ரைஸ் அப். தேங்க்யூ ஸோ மச்.